ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு நான் என்னம்மா பண்ணட்டோன்றாங்க. இந்த பைரவிக்கு வந்து பெங்களூர்ல வேலை கிடைக்கிறதுக்குள்ள நீ அவளுடைய மனசை மாற்றணுன்றாங்க. அப்படியே வந்து நீ எந்த ஒரு தப்பு பண்ணல நிரூபிக்க முடியலன்னா நீ அவளை விட்டு பிரியறதா ஒரே ஒரு வழின்றாங்க. என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க, வேற வழியில் ஆறுமுகம்ன்றாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து என்னோட ஃபுல் சப்போர்ட் ஆதரவு எல்லாமே பைரவிக்கு மட்டும்தான்றாங்க. அவளை நான் என் மகளா பார்க்குறேன். என் மகளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது என் மக பக்கம் தான் நான் நிற்பேன். அதே மாதிரி தான் பைரவி பக்கம் தான் நிற்பேன் நானுன்றாங்க. சஞ்சய் தப்பு பண்ணா, அவன் தப்பான எண்ணத்துல தான் பழகுறான்றத நிரூபி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பைரவி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து, அவளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அப்புறம் சிவா வராங்க. ஏ சிந்து, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் சாப்பாடெல்லாம் பொங்கி வெளியே வந்துட்டு இருக்கு. சாரி டாக்டர்ன்ட்டு அப்புறம் வடிச்சிடுறாங்க. அப்புறமா குழம்பு சூடு வைக்கிறாங்க. என்ன யோசனையில இருக்க? பைரவியோட யோசனை தான் ஓடிட்டு இருக்குன்றாங்க. என்னாச்சு? பைரவியோடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஆறுமுகம் தான் மச்சானுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னவோ சஞ்சய் தான் தப்பு பண்றானோ, இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இப்படி வந்து அவங்க பிரியிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவ வேலை கிடைக்கிறதுக்குள்ள வந்து எப்படியாச்சும் ஆறுமுகம் மச்சான் அதை நிரூபிக்கணும், இல்லைன்னா பைரவி அவங்களுக்கு பிரிஞ்சிருவாங்களேன்றாங்க. எனக்கும் அதே ஒரு நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு ஃபீல் பண்றாங்க. ஏதாச்சும் பண்ணலாம் சிந்துன்றாங்க. என்ன சாப்பாடு? சாப்பாடு கருவாடு குழம்பு எனக்கு கொடுக்குறியா? சாப்பிடு. ஆனா பெரியம்மா இருப்பாங்களே, அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க, சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு சாப்பாடு குடுக்குறாங்க. 2 பேருமே அந்த அளவுக்கு ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.